சமந்தாக்கும் நாக சைத்தன்யாக்கும் 2021 டிவோர்ஸ் ஆச்சு. இவங்க டிவோர்ஸ்க்கு இப்ப வரைக்குமே பல காரணங்கள் சொல்லப்படுது. ஆனா சமந்தாவோ நாக சைத்தன்யாவோ உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறத இப்ப வரைக்குமே சொல்லாம தான் இருக்காங்க. இந்த நிலையில தான் நாக சைத்தன்யாக்கும் நடிகை ஷோபிதா துலிபாலாக்கும் சமீபத்துல என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சது. இன்னொரு பக்கம் சமந்தாவும் மயோசைட்டிஸ் நோயில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குணமாகிட்டு வராங்க. மறுபடியும் படங்கள்ல நடிக்கவும் தொடங்கி இருக்காங்க. இந்த நிலையில தெலுங்கானா ஃபாரஸ்ட் மினிஸ்டர் கொண்டா சுரேகா சமந்தா மற்றும் நாக சைத்தன்யாவோட விவாகரத்தை பத்தி பேசி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்காங்க. சமந்தா மற்றும் நாக சைத்தன்யாவோட டிவோர்ஸ்க்கு காரணமே பிஆர்எஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் KT ராமாராவ்னும் நாகார்ஜுனாவோட என் கன்வென்ஷன் சென்டரை இடிக்காம இருக்கணும்னா சமந்தாவை அனுப்பி வைங்கன்னு நாகார்ஜுனா கிட்ட KT ராமாராவ் கேட்டாருனோ, நாகார்ஜுனாவும் சமந்தாவை இதுக்கு சம்மதிக்க சொல்லி வற்புறுத்தி இதுக்கு சமந்தா சம்மதிக்காதனால கோபமடைந்த நாகார்ஜுனா நாக சைத்தன்யா கிட்ட சமந்தாவை டிவோர்ஸ் பண்ண சொல்லியிருக்காருனோ, அப்பா சொன்னதுனால நாக சைத்தன்யாவும் சமந்தாவை டிவோர்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு மினிஸ்டர் கொண்டா சுரேகா ஆன்லைன்ல அவங்களுக்கு நடக்கிற அபியூஸ பத்தி பேசும்போது பிஆர்எஸ் கட்சி மேல குற்றம் சாட்டும் போது நாகார்ஜுனாவோட ஃபேமிலியையும் சேர்த்து பேசி இருந்தாங்க. இவங்களோட இந்த பேச்சுக்கு இப்ப பலருமே கண்டனங்களை எழுப்பிட்டு வராங்க. சமந்தாவும் எங்களோட இந்த டிவோர்ஸ் பரஸ்பரமா எடுக்கப்பட்ட முடிவு, இதுல எந்த அரசியல் தலையீடும் கிடையாது, நான் எப்போதுமே எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவ கிடையாது, அப்படியே தான் இருக்க விரும்புறேன். கொண்டா சுரேகா ஒரு மினிஸ்டரா இருந்துட்டு இப்படி பேசாதீங்க, உடனடியா நீங்க சொன்னதை திரும்ப பெறுங்க அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லி இருந்தாங்க. நாகார்ஜுனாவும் கொண்டா சுரேகாவோட இந்த பேச்சை கண்டிச்சு, உங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக சினிமா நடிகர்களை இழுக்காதீங்க, அவங்க சொன்னது எல்லாமே சுத்த போய் கொண்டா சுரேகா அவங்க சொன்னதை திரும்ப பெறணும் அப்படின்னு வன்மையா கண்டிச்சிருந்தாரு. நாகார்ஜுனாவோட மனைவி அமலாவும் என் கணவரை பத்தி எப்படி தப்பா பேசலாம், ஒரு மினிஸ்டரே இப்படி இருந்தா நாடு என்ன ஆகுறது அப்படின்னு ஆதங்கப்பட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில நாக சைத்தன்யாவே இத பத்தி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தரோட விவாகரத்து முடிவு ரொம்பவே வலிமிகுந்த மற்றும் துரதிருஷ்டவசமானது. நீண்ட யோசனைக்கு அப்புறம் தான் நானும் சமந்தாவும் இந்த முடிவை பரஸ்பரமா எடுத்தோம். இந்த முடிவு அமைதியான முறையில எடுக்கப்பட்டது, எங்களோட வேறுபட்ட வாழ்க்கை லட்சியத்துக்காக எடுக்கப்பட்டது, மரியாதை மற்றும் கண்ணியத்தோட முன்னோக்கி போக மெச்சூரான அடல்ட்ஸ் எடுத்த முடிவு. ஆனாலுமே இந்த விவாகரத்தை பத்தி நிறைய ஆதாரமற்ற ரொம்ப அபத்தமான கிசுகிசுகள் வந்துட்டே தான் இருக்கு. சமந்தா மேலையும் எங்க குடும்பம் மேலையும் இருக்கிற மரியாதை காரணமா தான் நான் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தேன். ஆனா மினிஸ்டர் கொண்டா சுரேகா சொன்ன கருத்து பொய் மட்டும் இல்லாம ரொம்ப அபத்தமானதாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையிலும் இருக்கு. ஒரு பெண்ணுக்கு ஆதரவும் மரியாதையும் கொடுக்கப்படணும். தலைப்பு செய்திக்காக செலிபிரிட்டிஸோட தனிப்பட்ட முடிவை பத்தி தப்பா பேசுறது ரொம்ப கேவலமான செயல் அப்படின்னு நாக சைத்தன்யாவும் ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு. KT ராமாராவும் கொண்டா சுரேகா தேவையில்லாம என் பேரை கெடுக்கிறாங்க, எனக்கு அவதூறு விளைவிக்கிறாங்க அப்படின்னு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. கொண்டா சுரேகா இதுக்கு ஏதாவது பதில் அளிக்கிறாங்களா அப்படிங்கறதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் நாகார்ஜுனாவோட என் கன்வென்ஷன் சென்டரும் ஏரியில அத்துமீறி கட்டப்பட்டதா சொல்லி சமீபத்தில் இடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது.